நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் டைப்பிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தங்கிலீஷ் தமிழ் டைப்பிங் நாம் போட்டிருந்தோம், சரிங்களா? இப்போ இதில் என்ன டைப்பிங் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீமேன் டைப்பிங். கீமேன்னா கீமேன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நம்ம டைப் அடிக்க போகிறதில்ல. கீமேனோட டைப்பிங்கை அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேரில் நாம் டைப் அடிக்க போகிறோம், சரிங்களா? எப்படின்னு சொல்லி பாருங்கள், ஒரு சில பேருக்கு புரியாது. இந்த கீமேனை யூஸ் பண்ணி நாம் ஃபோட்டோஷாப் 7.0ல் ஈஸியாக டைப் அடிக்க முடியும், சரிங்களா? அதோட கீவேர்டு என்னென்னா, இந்த எஃப்எம்க்குனா கே வரும், ஜேஎம்க்குனா தே வரும். இந்த எழுத்து எல்லாமே கீமேன் கீபோர்டு யூஸ் பண்ண எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? கீமேன் டைப்பிங்கை யூஸ் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் தெரியும். புகைப்படத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி, பிரிண்டிங் துறையில் இருக்கவங்களும் சரி, அதிகபட்சமாக இந்த கீமேன் தான் யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் இந்த கீமேன் வச்சு டைப் அடித்தா நம்மளால் டைப் பண்ண முடியாது. இப்போது அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இதே டைப்பிங்கை நீங்கள் அழகி ப்ளஸ்லேயும் டைப் அடிக்கலாம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில எரர்லாம் சொன்னாங்க போன வீடியோவில், அதையும் நாம் வீடியோ கடைசியில் எல்லாருக்கும் சொல்லிடலாம், சரிங்களா? இப்போ அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும். நீங்கள் வேணும்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த அழகியோட பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் அழகி ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், அழகி ப்ளஸ் டவுன்லோடு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே அழகாக டவுன்லோட் ஆயிரும், சரிங்களா? நீங்கள் எப்போதும் போல் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கேட்கும், சரிங்களா? எஸ்ஆர்னோ கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேட்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்தா இன்ஸ்டால் ஆயிரும், சரிங்களா? நார்மலாக எப்போதும் போல் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான், சரிங்களா? இன்னொரு லிங்கு கீழே கொடுத்துருப்பேன். என்னென்னா கீபோர்டு டைப்பிங் கீபோர்டு அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். அதுதான் இந்த லிங்க், சரிங்களா? இது வந்து ஒரு நோட் பேடு. இந்த நோட் பேடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டைப் அடிக்க முடியும், சரிங்களா? இப்போது என்ன பண்ணுறேன், அழகியை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் அழகியை ஓப்பன் பண்ணிட்டேன். அழகியில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் தமிழ். நல்லா பொறுமையாக பார்த்துக்குங்க. லாங்குவேஜில் தமிழ், ஃபாண்ட் என்கோடிங்கில் இந்த செந்தமிழ், சரிங்களா? இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், STMZHன்னு இருக்கா இந்த ஆப்ஷன். இந்த கீபோர்ட் லேஅவுட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். டைப்பிங் கீபோர்டு அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த கீபோர்டோட லிங்கை நம்ம உள்ளே கொண்டு வரணும். இதோட நேம் என்ன இருக்குன்னு பாருங்கள், டைப்ரைட்டர் இந்திரா டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போது இந்த இடத்துல கடைசியாக எனக்கு வேறு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்கும், சரிங்களா? இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியாக எனக்கு அந்த டைப்ரைட்டர் இந்திரா டிஜிட்டல் அப்படிங்கிறது இல்லை. உள்ளே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த அழகியை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழேயும் எக்ஸிட் பண்ணி விட்ருங்க, சரிங்களா? எக்ஸிட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டாவது கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதை காப்பி பண்ணுங்கள். இதை காப்பி பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிட்டேன். Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிட்டேன். இந்த திஸ் பிசியை கிளிக் பண்ணி லோக்கல் டிஸ்க்கு சி வாங்க. சி உள்ளே வந்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் 86. இது உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இந்த இடத்துல அழகி ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 3வது ஃபோல்டராக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணால் இதில் முதல் ஃபோல்டராக இருக்குது பாருங்கள், AZXMLS அப்படின்ட்டுருக்கா. இந்த ஃபோல்டருக்குள்ளே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+V கொடுத்தா எனக்கு இங்கே கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுத்தா இந்த இடத்துல வந்துடுச்சு. இதோட நேமு பொறுமையாக பாருங்கள், கடைசி என்ன இருக்குன்னு, டைப்ரைட்டர் இந்திரா டிஜிட்டல், சரிங்களா? நீங்கள் இதை கூட மேலே கூட பார்த்துக்குங்க. லோக்கல் டிஸ்க்கு சி வரணும், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86 வரணும். அதில் அழகி உள்ள ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய AZXML ஃபைல்ஸில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், அந்த அழகி சாஃப்ட்வேரை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அழகி எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது இங்கே கீழே வந்து பார்த்தோம்னா அந்த ஆப்ஷன் இங்கே வந்துடுச்சு பார்த்தீங்களா, டைப்ரைட்டர் இந்திரா டிஜிட்டல். அவ்வளோதான். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பொறுமையாக பார்த்துக்குங்க. இதை காப்பி பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு அழகி இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை நான் சொன்ன இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், செட்டிங்கை பார்த்துக்கிடுங்க. லாங்குவேஜில் தமிழ், ஃபாண்ட் என்கோடிங்கில் செந்தமிழ், கீபோர்ட் லேஅவுட்டில் அந்த காப்பி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த இந்திரா டிஜிட்டல் அப்படிங்கக்கூடிய இந்த டைப்ரைட்டர் இந்திரா டிஜிட்டல் இது வந்து நீங்கள் வச்சுருக்கணும். இதை வச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கீமேனில் என்ன டைப் அடிப்பீங்க. இந்த லேஅவுட்டும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லேஅவுட், சரிங்களா? கே அமுக்குனா உங்களுக்கு மே வரும், அப்புறம் எல் அமுக்குனா உங்களுக்கு டே வரும், சரிங்களா? இந்த எழுத்து ரெண்டாவது சொல்கிறேன். இப்போது நாம் வந்து இதை வச்சாச்சு செட்டிங். ஆனால் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை F10 வேலை செய்யலைன்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போது இதில் F10 தான். நீங்கள் வந்து அழகி எடுத்துக்கிட்டாலே F10 தான். அதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ. லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களால F1 கொடுத்து அதை மாற்றி யூஸ் பண்ண சங்கரமாக இருக்குன்னா என்ன பண்ணுங்கள்,
இதில் ஒரு F5 இல்லை F4. இப்போ F5 வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். F5 எப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் செட் சேஞ்ச் த ஹாட் கீ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா என்ன ஆகுனா இங்கே F5 விழுந்துடும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், மினிமைஸ் பண்ணிவிட்டு ஒரு ரீப்ரெஸ் பண்ணுறேன். என்னுடைய கீபோர்டில் F5 அப்படிங்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணால் கீழே TA அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. மறுபடியும் F5 கொடுத்தா போயிடும். இப்போ F10 கொடுக்குறேன், அதுவும் வரும் பாருங்கள். F10 கொடுத்தாலும் வரும். சரிங்களா? இன்னொன்று, இதை வந்து சின்னதாக காட்டணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காம்பேக்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதை டச் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டியாக காட்டும். சரிங்களா? உங்கள் டைப்பிங் இங்கே செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதையும் பார்த்துக்கலாம். நல்லா பொறுமையாக பார்த்துக்குங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் எக்ஸ்பேண்டு, இது காம்பேக்ட். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சின்னதாகும், அப்புறம் பெருசாகும். சரிங்களா? இது வந்து ஒரு ஆப்ஷனு. கீயை சேஞ்ச் பண்ணது பண்ணிட்டேன். இப்போ நான் இதை இண்டமுக்கு க்ளோஸ் பண்ணுறேன். ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா இந்த இண்டமுக்குனா மொத்தமாக க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஸோ இந்த செட்டிங் இருக்குது பாருங்கள். செட்டிங்கில் என்ன பண்ணுங்கள், ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ட்டு வாங்க. இதில் என்ன பண்ணுறேன், மொதல் 3ஐயும் டிக் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? மொதல் 3ஐயும் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இண்டமுக்குனா கீழே வந்து நின்றுக்கிடும். சரிங்களா? இங்கே நிற்காது. இப்போ இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு அடிச்சா கொஞ்சம் நம்மளுக்கு சிரமமாக தெரியும். இதை க்ளோஸ் பண்ணி விட்டோம்னா கீமனை போல் கீழே வந்து நின்றுக்கும். சரிங்களா? இப்போ டைப்பிங் அடிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப் சிசியை ஓப்பன் பண்ணுறேன். 2022 வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் இதை வந்து எல்லாத்துலேயும் பயன்படுத்தலாம். 7.0 பயன்படுத்தலாம், ஃபோட்டோஷாப் CS3 பயன்படுத்தலாம், C6, CC 2022, ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட், இல்லுஸ்ட்ரேட்டர் எல்லா சாஃப்ட்வேர்லேயும் நீங்கள் இந்த டைப்பிங்கை தாராளமாக பயன்படுத்த முடியும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல் போய்ட்டு நியூ கொடுக்குறேன். நியூ டாக்குமெண்ட் எனக்கு தேவையான ஒரு சைஸை பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு தேவையான சைஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த லேஅவுட்டை நான் உள்ளே ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது வந்து CC வெர்ஷன், அதனால் இந்த மாதிரி நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப்லாம் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், டைப் அடிக்கலாம். எப்படி டைப் அடிக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கு தேவையான ஃபாண்டு, தமிழ் ஃபாண்டு. நான் என்ன ஃபாண்டு வச்சுருக்கேன், SR. சரிங்களா? SRங்கக்கூடிய ஃபாண்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஃபாண்டு செலக்ட் ஆகிடுச்சு. இதோட சைஸ் கூட கொஞ்சம் நம்ம பெருசு வச்சுக்கலாம். இப்போ கீழே F10 ஷார்ட்கட் கொடுக்கணும். செட்டிங்கை பொறுமையாக பார்த்துக்குங்க. லாங்குவேஜில் தமிழ், ஃபாண்ட் என்கோடிங்கில் செந்தமிழ், கீபோர்ட் லேஅவுட்டில் டைப்ரைட்டர் இந்திராடிஜிட்டல். இது தான் நீங்கள் வைக்கணும். இந்த லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இண்டமுக்குனா கீழே எனக்கு வந்துடும். இப்போது F10 அப்படிங்கிறத கொடுத்துட்டா எனக்கு கீழே TA அப்படின்னு வந்துடுச்சு. இப்போது டைப் அடிக்கிறேன் பாருங்கள். Q அப்படிங்கிறது கொடுத்தா என்ன ஆகுன்னு பாருங்கள். அந்த 3 சொல்லி நூ, அப்புறம் அடுத்த எழுத்து பாருங்கள் W ர, சிங்கிளாக அந்த எழுத்து மட்டும் கொடுத்தா அந்த எல்லோ எழுத்தை பாருங்கள். E கொடுத்தோம்னா ந வருது, R கொடுத்தா ச வருது, T கொடுத்தா வே வருது. சரிங்களா? அதே போல் இங்கே கீழே உள்ள எழுத்து பாருங்கள். ஏ கொடுத்தா அந்த ஏ வரும், S கொடுத்தா ல வரும், D கொடுத்தா ந வரும். இந்த மாதிரி எழுத்துக்கள் வருதுங்களா? அடுத்து அப்படியே ஷிஃப்ட் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், F நார்மலாக கொடுத்தா க, அதே ஷிஃப்ட் F கொடுத்தோம்னா இங்கே மேலே இருக்க எழுத்து. அதேமாதிரி இங்கே பாருங்கள், G நார்மலாக கொடுத்தா ப, ஷிஃப்ட் G கொடுத்தோம்னா லூ. பார்த்தீங்களா? இப்போது புள்ளி வைக்கிற எழுத்து பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இக்கு வைக்கலாம். இக்குக்கு எப்படின்னு பாருங்கள். F கொடுத்தா அந்த கே வரும். புள்ளி வைக்கிறதுக்கு இந்த எல்லுக்கு அடுத்து ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா புள்ளி வச்சிரும் எல்லா எழுத்துக்குமே. இப்போ உதாரணத்துக்கு இந்த ரே இருக்குது, யூ கிளிக் பண்ணி எல்லுக்கு அடுத்து இருக்க பட்டன் நான் கிளிக் பண்ணால் அங்கே பார்த்தீங்கன்னா புள்ளி வச்சிரும். அவ்வளோதான். சரிங்களா? இது புள்ளி வைக்கிற எழுத்து. இது வந்து தெரிஞ்சுக்குங்க. இப்போது என்ன பண்ணலாம், மேலே வந்து சுழிக்கிற எழுத்து பார்க்கலாம். தே கிளிக் பண்ணால் நார்மலாக தே வரும், ஜே கிளிக் பண்ணால் தே வருது, ஷிஃப்ட்டு ஜே கொடுத்தா தூ வருதா? சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், தே போட்டு தீ போடணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த பி இருக்குது பாருங்கள், ஓக்கு அடுத்து இருக்கக்கூடிய பி, இதை கொடுத்தோம்னா மேலே வந்து இப்படி ஒரு சுழிக்கும். சரிங்களா? இதே நம்ம இன்னும் தீனாக்கு வர தீ வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஜே போட்டு ஷிஃப்ட் பட்டன் கொடுக்கணும். இந்த ரெட் கலரில் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா, இந்த எழுத்து ரெட் கலரில் இருக்கிறதுனால ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி அந்த பியை கொடுத்தோம்னா தீ போட்டுட்டுங்களா? இதே போல் தான் இந்த இடத்துல வே இருக்குங்களா, வே கிளிக் பண்ணி நார்மலாக கொடுத்தா வி வரும். திரும்ப வே கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டு பி கொடுத்தோம்னா வி அப்படின்னு சொல்லி வரும். பார்த்தீங்களா? ஒரு எழுத்து எல்லாத்துக்குமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. இது புள்ளி வைக்கிறதுக்கு, இந்த 2 எழுத்தும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சுழிக்கிறதுக்கு. ஸோ இன்னும் 2 ஒரு சில எழுத்து பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தூ அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இந்த தூ வந்து சுழிச்சு ஒரு தூ வரும். சரிங்களா? தொணக்கால் போட்ட ஒரு தூ. அதை என்ன பண்ணலாம், நார்மலாக ஷிஃப்ட்டு இந்த ஜே கொடுத்தா தூ வந்து வந்துடுது. ஆனால் இந்த தொணக்கால் போடுறதுக்கு வேணும். தொணக்கால் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓபிக்கு அடுத்து 2வது ப்ராக்கெட் இருப்பாங்க. அந்த ப்ராக்கெட்டை கொடுத்தீங்கன்னா தொணக்கால் விழுந்துடும். சரிங்களா? அந்த தொணக்கால் எதுக்கெலாம் விழும்னா இந்த நூக்கு விழும். சரிங்களா? நூ போட்டுட்டு அந்த 2வது ப்ராக்கெட் கொடுத்தா விழும். அதுக்கப்புறம் இந்த நூக்கு விழும். சரிங்களா?
இந்த மாதிரி தொணக்கால் போடுறது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா, நார்மலாக தான் அமுக்கணும். எல்லோ கலரில் இருக்குது, அதனால் நார்மலாக. சரிங்களா, இன்னும் ஒரு எழுத்து சொல்லிடலாம், 2 எழுத்து சொல்லலாம். மூ அப்படின்னு இருக்கா, மூ வந்து சுழிக்கணும். சரிங்களா, நார்மலாக ஷிஃப்ட்டு கே கொடுத்தா மூ. இந்த இடத்துல ஒரு சுழிச்ச மூ இருந்துருமா, அந்த நூக்கு என்ன பண்ணலாம்னா அதே 2ஆம் ப்ராக்கெட் கொடுத்தா அந்த சுழி நம்மளுக்கு விழுந்துடும். இந்த இடத்துல இந்த ரூபாய்க்கு வர ரூ பாருங்கள், நார்மலாக ரூ போட்டுட்டு இந்த 2ஆம் ப்ராக்கெட்டை கொடுத்து சும்மா கொடுத்தா போதும், அழகாக விழுந்துடும். சரிங்களா, இன்னும் ஒரு எழுத்து சொல்லிடலாம். இந்த எழுத்து எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் ஆகும். என்னென்னா இந்த வே இருக்குது பாருங்கள், வே இருக்கிறதுக்கு வே வந்து நார்மலாக வே போட்டால் இந்த வே வரும். இதே ஷிஃப்ட்டு கொடுத்து இந்த வே போட்டோம்னா ஊ அப்படிங்கிறது வரல, ஏன்னா இதில் வேறு எழுத்து கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட்டு டி போட்டால் இதில் கூ தான் வருது. இப்போ இதில் 2 வே வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு தடவை வே போட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஊ வரும். திரும்ப வே போட்டு 2ஆவது இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஊ வரும். பார்த்துக்கிட்டிங்களா, 2 ஊ. இதே போல் எல்லா எழுத்துக்கும் எந்தெந்த எழுத்துக்கெலாம் வருமோ அந்த எழுத்துக்கலாம். இப்போ இந்த நார்மலாக வரக்கூடிய பூவுக்கு வரக்கூடிய பூவை பாருங்கள். நார்மலாக ஒரு பே போட்டுட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் கொடுத்தா பூ வருதுங்களா. இப்போது 2ஆவது ப்ராக்கெட் கொடுத்தா பூ புனித நீராட்டு விழா, அந்த பூ வந்துடும். இவ்வளோ தான். எழுத்து எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பொறுமையாக பார்த்து உங்களுக்கு எப்படி எழுத்து வேணுமோ அதை பார்த்தே, கீபோர்டை பார்த்தே நீங்கள் டைப் அடித்து வச்சுக்கலாம். இதை ஒரு செராக்ஸ் கூட நீங்கள் எடுத்து உங்களுக்கு டைப்பிங் பண்ணிக்கலாம். சரிங்களா, டைப்பிங் இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் எடுக்கும். நான் வந்து CC 2022 சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் எடுக்கும். சரிங்களா, இப்போ ஒரு சில டவுட் இருந்து அதை என்னென்னு பார்த்துடலாம். டவுட் என்னென்னா, ஃபோட்டோஷாப்பு 7.0ல் தங்கிலீஷ் டைப்பிங் ஒர்க் ஆகலை சார் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போது அதை நான் வந்து எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். நான் வந்து டைப்பிங் பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்காக செட்டிங்கை மாற்றணும். அழகிய ஓப்பன் பண்ணிவிட்டு தமிழ், செந்தமிழ், இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா பொனிட்டிக் டிரான்சாக்ஷன் வச்சோம்னா நம்மளுக்கு தங்கிலீஷில் டைப் ஆகும். ஓகேயா, இப்போ என்ன பண்ணுறேன், F10 அப்படிங்கிறத கொடுத்தா எனக்கு இந்த இடத்துல வந்துடுச்சா. இப்போ பாருங்கள், டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு நான் டைப் அடிக்கிறேன். இப்போ முருகன், MURUGAN, முருகன் எனக்கு அழகாக டைப் ஆகுது. நாம் ஏதாட்டும் ஒரு சில தப்பு பண்ணியிருக்கலாம். சரிங்களா, நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் செய்ய முடியும். சரிங்களா, இப்போ திருமணம் நான் என்ன பண்ணுறேன், திருமணம் சரிங்களா, திருமணம் டைப் அடிச்சிட்டேன். இதில் 3 சொல்லி நான் வரணும். அதுக்கெல்லாம் அந்த எழுத்துலாம் பார்த்திங்கன்னா இதில் பார்க்க சொல்லியிருப்பேன். சரிங்களா, அந்த உள்ளே போய் பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களை பார்க்க சொல்லியிருப்பேன். எதுலன்னா இந்த டிஏன்னு பாருங்கள், இதை கிளிக் பண்ணி இந்த கிளிக் ஹேர் த கீ மேப்பிங்னு இருக்கிறத டச் பண்ணி தமிழ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துடும். இப்போ 3 சொல்லி நான் எங்கே இருக்குதுன்னு இதில் பார்த்துடலாம். இந்த இடத்துல நான் இருக்கு பாருங்கள், NA கேப்ஸ்லாக் என் போடணும். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஒரு எழுத்து மட்டும் கேப்ஸ்லாகில் என் போட்டு ஏ போட்டோம்னா நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா, இவ்வளோ தான். நம்ம ரொம்ப ஈஸியாக டைப் அடிச்சிடலாம். டைப்பிங்லாம் எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும். சரிங்களா, இப்போ அடுத்து இன்னொன்று என்ன டவுட்டுன்னு பார்க்கலாம். நம்ம சொல்லியிருந்தது NHM ரைட்டரில் டைப் அடிக்கவங்களும் டைப் அடிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் NHM ரைட்டரில் தங்கிலீஷ் டைப்பிங் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். சரிங்களா, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, யூசர் பொனிட்டிக் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல யூசர் டிஃபன் பொனிட்டிக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா NHM ரைட்டரில் தங்கிலீஷ் டைப் அடிக்கக்கூடிய நண்பர்கள் அழகையும் பயன்படுத்தி நீங்கள் டைப் அடிக்க முடியும். NHM ரைட்டர் பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த செட்டிங். சரிங்களா, இந்த செட்டிங்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து NHM ரைட்டரில் தங்கிலீஷ் டைப் அடிக்கவங்கள நீங்கள் இதை போல் டைப் அடிச்சிக்கலாம். கீயை மாற்றுறது சொல்லிட்டேன். சரிங்களா, ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சுலபமாக தமிழ் டைப்பிங்கை நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா, கீமன் டைப்பிங் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த அழகி ப்ளஸ் தமிழ் செந்தமிழ் டைப்ரைட்டர் இந்திரா டிஜிட்டல் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய டைப்பிங்கை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். செட்டிங்கை நீங்கள் கரெக்டாக வைக்கணும். சரிங்களா, செட்டிங்கில் கரெக்டாக இந்த இடத்துல இந்திரா டிஜிட்டல்னு காட்டும். கீ வேணும்னா லேப்டாப்பில் பயன்படுத்த சங்கடமாக இருக்குது, சிரமமாக இருக்குன்னா கீயை மாற்றிக்குங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,